வாழ்க்கையில் அநேக பகுதிகளில் தனிமையை நீங்கள் உணர்வீங்க. ஒருவேளை நீங்கள் விசுவாசியாக இல்லை, ஊழியக்காரராகவே இருக்கலாம், பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கலாம், வானத்திலேருந்து அக்கினியை கொண்டு வர்றவரை கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் தனிமை என்கிற பாதையை நீங்கள் கடந்து ஆகணும். தெய்வ மனிதர்கள் அதை கடந்து போனாங்க. எல்லா மனிதருக்குமே இந்த தனிமை என்கிற பாதையை கடக்காம தப்பிக்கவே முடியாது. இதுக்கு விதிவிலக்கு யாருக்குமே கிடையாது. நிறைய வழியில் நம்ம நினைக்கிறோம், பெரிய பெரிய இந்த சினிமா நட்சத்திரங்கள், பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள், உலகம் முழுவதும் புகழ்பெற்ற மனிதர்கள்லாம் அப்பா எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கும்போது, ஃபோட்டோவில் பார்க்கும்போது அவங்கள சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஒருத்தர் விளையாட போகிறாருன்னா 50,000 பேர் உட்காந்து பார்க்குறாங்க. ஒருத்தர் பாட்டு பாட போனார், ஒருத்தர் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க போனார், அந்த ஸ்டேடியமே நிரம்பி வழியுது. இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கு இத்தனை ஆயிரம் பேர் கூடியிருக்கிறாங்க. இவர் ஜனக்கூட்டத்தில் தான் இருப்பார் போல இருக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது, அது கிடையவே கிடையாது. எல்விஸ் பிரெஸ்லின்னு ஒருத்தர் இருந்தார். அமெரிக்காவினுடைய கிங் ஆஃப் பாப் என்று பெயர் பெற்றவர். பாப் மியூசிக், செக்குலர் மியூசிக்கில் கிங் ஆஃப் பாப்னு பெயர் பெற்றவர். எந்த இடத்துல அவர் போய் பாட்டு பாடினாலும் ஆயிரம் மாணவர்கள் வருவாங்க. இந்த மனிதன் அவருடைய புகழின் உச்சாணி கிளையில் சொந்தமாக ஒரு பெரிய விமானம் சொந்தமாக வச்சுருந்தார். அவருக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரூப் இருந்தது. எங்கே போனாலும் சோல்ட் அவுட். எந்த ரெக்கார்டை அவர் ரிலீஸ் பண்ணாலும் அதெல்லாம் எல்லாமே பிளாட்டினம் தான். அத்தனை கோடியாக வித்துரும். அவருக்கு அத்தனை கோடி மக்கள் உலகம் முழுவதும் அவருக்கு விசிறிகளாக இருந்தாங்க, ஃபேன்ஸாக இருந்தாங்க, அவரை பின்பற்றினாங்க. அவர் இள வயதில் ஒரு கிட்டார் எடுத்துக்கிட்டு ஒரு வாலிப பையனா டீனேஜராக ஒரு ஸ்டுடியோவில் அவர் தன்னுடைய முதல் பாடல்களை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த இடத்துக்கு எதேர்ச்சியாக ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேட்டாராம், எப்பா நீ ரொம்ப அழகாக வாசிக்கிற, ஒரு நாள் நீ எவ்வளோ பெரிய ஆளாக வருவேன்னு தெரில, இன்றைக்கு உன்னை யாரும் தெரியாது, பட் நீ ஒரு நாள் பெரிய ஆளாக வருவ, நீ வருங்காலத்தில் எப்படி மாறணும்னு விரும்புகிறேன்னு கேட்டாராம். கொஞ்சம் கூட கண் சிமிட்டி கூட யோசிக்காம அந்த டீனேஜ் பையனாக இருந்த அந்த எல்விஸ் பிரெஸ்லி உடனே சொன்னாராம், ஐ வாண்ட் டு பி ரிச், ஐ வாண்ட் டு பி ஃபேமஸ், ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. நான் பணக்காரனாக இருக்க விரும்புகிறேன், நான் புகழ் பெற்றவனா இருக்க விரும்புகிறேன், சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி கண் சிமிட்டாமல் அப்படியே சொன்னாராம் பதில். இதை இந்த ரிப்போர்ட்டர் குறித்து வச்சுக்கிட்டாரு. ஒரு 15-20 ஆண்டுக்குள்ள எல்விஸ் பிரெஸ்லி அப்படின்ற பெயர் அமெரிக்காவின் ஒவ்வொரு வீட்டிலேயும் தொனித்தது. அவரை அறியாத அமெரிக்கர்கள் யாருமே கிடையாது. இங்கிலாந்து, யூரோப், ஏன் இந்தியா வரைக்கும் கூட உலக புகழ் பெற்ற ஒரு இசையமைப்பாளராக, பாடகராக, ஒரு நல்ல ஒரு கலைஞராக அவர் அறியப்பட்டார். அவர் மரிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் எல்விஸ் பிரெஸ்லி இடத்துல அவர் டீனேஜராக இருந்தபோது பேட்டி எடுத்தார் பாருங்க. அவர் திரும்ப அவரை சந்தித்து அவர்கிட்ட கேட்டாராம், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனால் நீங்கள் டீனேஜ் வயசில் இருக்கும்போது நான் இந்த கேள்வி உங்களை பார்த்து கேட்டேன், அப்போ உங்களுக்கு யாருமே தெரியாது, அப்போ நீங்கள் உடனே என்கிட்ட சொன்னீங்க, நான் வருங்காலத்தில் ஐ வாண்ட் டு பிகம் ரிச், ஃபேமஸ் அண்ட் ஹாப்பி, நான் ஐஸ்வர்யவானாக, புகழ்பெற்றவனாக, சந்தோஷமாக நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் அடைஞ்சிட்டிங்களான்னு கேட்டார். இதை கேட்ட உடனே எல்விஸ் பிரெஸ்லி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்துட்டு சொன்னாராம், ரிச், ஐ எம் வெரி ரிச், பணமா, மிகுந்த பணக்காரனாக இருக்கிறேன். ஃபேமஸ், புகழா, த ஹோல் வேர்ல்ட் நோஸ் அபவுட் மீ, உலகமே என்னை அறிந்திருக்கிறது. ஹாப்பி, சந்தோஷமா, ஐ எம் லோன்லி அஸ் ஹெல், நரக வேதனைப்படுறேன், தனிமையாக உணர்றேன் அப்படின்னு சொன்னாராம். இதை சொல்லிட்டு ஒரே வாரத்தில் அவருக்காக ஒரு கான்சர்ட் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆயிரக்கணக்கான பேர் டிக்கெட் வாங்கி கான்சர்ட் துவங்கி விட்டது. இவர் தன்னுடைய பக்கத்தில் இருந்த ஹோட்டல்ல இருந்து இவர் கிளம்பி வருவார்னு வெளியே எல்லாரும் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வெளியே வரவே இல்லை. ஏன் வரலன்னு கேட்டால், அந்த ஹோட்டல் அறைக்குள்ள ட்ரக்ஸை எடுத்து இந்த ட்ரக் ஓவர் டோஸில் பாத்ரூம்லேயே விழுந்து செத்து கிடந்தார். வெளியே ஆயிரக்கணக்கான மக்கள் அவருக்காக கை தட்டிட்டு காத்துட்டு இருக்காங்க, மியூசிக்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவர் வெளியே வரல. ஏன்னா லோன்லி அஸ் ஹெல், நரக வேதனையினால் தனிமையை உணர்கிறேன். பிரியமானவர்களே, பணம் வந்துருச்சு,
புகழ் வந்துருச்சு, பட்டம் வந்துச்சு, பதவி வந்துச்சு, வேலை கிடைச்சது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன், மக்கள் என்ன ஒரு விதமாக பார்க்குறாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் என்ன வேணால் நிலையில் உங்களை நீங்கள் பெரிதாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த தனிமை அப்படின்றது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையையும் கடந்து வருகிறதுன்றதை மறந்துடாதீங்க.